Peppers Entertainment Television. Turn on the heat. Geo Power Dishwash Bar வழங்கும் தட்டுக்கடை. Hi viewers, welcome to தட்டுக்கடை with me. நான் உங்கள் நண்பன் கார்த்திக். வாரம் ஒரு ஏரியா போயிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஃபேமஸான ரோட் சைட் ஃபுட்டை பத்தி நம்ம எபிசோட்ல காமிச்சிட்டு இருக்கோம். ஏன் உங்க ஏரியாக்கே வந்து உங்க ஏரியால இருக்கிற ஃபேமஸான ரோட் சைட் ஃபுட்டை பத்தியும் நம்ம காமிச்சிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் எந்த ஏரியாக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் போறோம். அண்ணா நகர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அண்ணா ஆர்ச்சில்னா அண்ணா டவர். மூணாவது வந்து ஐயப்பன் கோயில். ஆனால் இந்த மூணு விஷயம் தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மூணு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து நிறைய தட்டுக்கடைகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அந்த வரிசையில் எந்த தட்டுக்கடைக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் டிஃபன் சென்டர். எனக்கே தெரியாம என் பேர்ல வந்து ஒரு டிஃபன் சென்டர் வச்சிருக்காங்க. பேரை கேட்கும் போதே தெரியுது இந்த தட்டுக்கடையில் வந்து டிஃபன் மட்டும் தான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு சில தட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா பர்கர்லாம் போடுறாங்க, பீஸாலாம் போடுறாங்க. இந்த தட்டுக்கடையில் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான டிஷ்லாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்லாம் இருக்கு. இந்த தட்டுக்கடையில் உண்மையா அப்படி என்னதான் சர்வ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ. வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கிற ஃபேமஸான கார்த்திக் டிஃபன் சென்டர்ல இருக்கும். என் பக்கத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் சென்டரோட மேனேஜர் ஆரோக்கியராஜ் இருக்காரு. பேர்லயே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, பால் பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு. வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நிறைய தட்டுக்கடைக்கெல்லாம் பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணு கடவுள் பேர் வைப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃபேன்சியா வைப்பாங்க. ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர்னு இருக்கு. ஸோ பேர்லயே வந்து இங்க டிஃபன் தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இந்த கார்த்திக் டிஃபன் சென்டர் அண்ணா நகர்ல நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? எவ்வளவு வருஷம் ஆகும் சார்? 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது சார். அடேங்க அப்பா. ஆமா சார், 25 அடிக்க போறீங்க சில்வர் ஜூப்ளி. ஆமா சார், ஆமா சார். சூப்பர் சூப்பர். 23 வருஷத்துக்கு சாதாரணமா ஆரம்பிச்ச நிர்வாகம் சார். ஆமா, இன்னைக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்கு சார். சூப்பர். 4 பிரான்ச்சஸ். எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு சார்? அண்ணா 12th மெயின் ரோடு, 9th மெயின் ரோடு, 13 மெயின் ரோடு, 3 மெயின், 4 பிரான்ச்சஸ் சார். அதாவது அண்ணா நகர்ல 4 டைரக்ஷன் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் வளைச்சு போட்டீங்க. ஆமா சார். சூப்பர் சூப்பர் சார். நார்மலா வந்து இங்க வந்து டிஃபன் சென்டர்னு சொல்றீங்க. சோ இங்க டிஃபன் சென்டர் சொல்லும்போது என்னென்னலாம் நீங்க பண்றீங்க சார்? டிஃபன்னா காலையில இருந்து பாத்தீங்கன்னா பொங்கல், கிச்சடி, இட்லி, வடகரி, வடை, மெது வடை, மசால் வடை, புரோட்டா, சப்பாத்தி, இதெல்லாம் சார் பண்றோம். மதியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரைட்டி ரைஸ் போடுறோம் சார். வெரைட்டி ரைஸ் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம், தக்காளி, லெமன். ஆல் ரவுண்ட் அடிக்கிறீங்க. ஆமா சார். எல்லா பேர் தான் சும்மா டிஃபன் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் டிஃபன், ஸ்நாக், நைட் டின்னர் ரெடி அடிக்கிறீங்க. ஆமா சார், ஆமா சார். சூப்பர் சூப்பர். ஆமா சார். இங்க கார்த்திக் டிஃபன் சென்டரோட டைமிங்லாம் எப்போ சார்? இந்த சார் டைமிங் காலையில 6:30 ஓபன் சார். 6:30 மணிக்கு ஓபன் பண்ணிடுவோம். நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்கு சார். நைட்டு 12 o'clock. ஆமா சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தட்டு கடைக்கும் ஒரு ஃபுட் கடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பானிபூரி ஃபேமஸ், ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இட்லி ஃபேமஸ். அந்த வரிசையில வந்து நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டர்ல என்ன ஃபேமஸ் சார்? அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா தோசை வெரைட்டி. தோசை ரொம்ப ஃபேமஸ். ஆமா சார். தோசை என்னென்ன தோசை ஃபேமஸ்? தோசை பாத்தீங்கன்னா கோபி தோசை, பட்டாணி தோசை, தக்காளி தோசை, பற்று பொடி தோசை சார். பற்று பொடி. ஆமா சார். என்ன பற்று? நாட்டு பற்றா? பற்று பொடி தோசை. ஆமா சார், நாட்டு பற்று. மக்கள் மேல ஒரு நாட்டு பற்று தான் சார். அடுத்து வெரைட்டி எல்லாம் மிதி, மறுபடி பொங்கல், கிச்சடி, நைட் தோசையிலே ஒரு 4-5 வகை வச்சிருக்கீங்க. ஆமா சார், 5 வகை. செம்ம சார். இதுக்கு மேல क्वेश्चन எல்லாம் கேட்க வரும்ல, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இன்னைக்கு எங்களுக்காக என்ன பண்ணி காமிக்க போறீங்க சார்? உங்களுக்காக தோசை ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பர். முதல்ல என்ன தோசை பண்ணி காமிக்க போறீங்க? கோபி தோசை பண்ணிடலாம் சார். சார் கோபி தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சார். அதிக விரும்பி சாப்பிடக்கூடிய சென்னை சிட்டில எங்கேயும் கிடையாது. நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டர் சாப்பிட்டு பாருங்க. சூப்பருங்க. சொல்றேங்க இது சென்னை சிட்டில கிடைக்கவே கிடைக்காதுன்னு. அப்படி இந்த கோபி தோசையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்கீங்க? கோபி வந்து நார்மலா மசாலா எல்லாம் சொன்னீங்க. ஆமா சார். அது எப்படி செய்வீங்க சார்? செய்முறை பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் ஸ்பெஷலா போட்டு, அடுத்து சாதாரண மிளகா இந்த மாதிரி இதுதான் போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தோசையில வந்து வெரைட்டிலாம் வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்றேன்னா
எல்லாருக்குமே வந்து தோசையில வந்து 2 தோசை தான் தெரியும். ஒன்று வந்து பிளெயின், இல்லைன்னா வந்து மசால் தோசை. ஆனா இந்த கார்த்திக் டிஃபன் செட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தோசையிலேயே வந்து பல வகைகள் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணி காமிச்சாங்க பாத்தீங்கன்னா இந்த கோபி தோசை. ஸோ பார்க்காதவங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன் இந்த தோசை எப்படி பண்றாங்கன்னு சொல்லி. மிஸ் பண்றாதீங்க, ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும்னு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஹாட்டா இருக்கும்போது தான் தோசை சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா மாவு எடுத்து அது மேல வந்து கோபி, அதோட வந்து கோபினா வந்து காலிஃபிளவர். பாதி பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ கோபி வந்து காலிஃபிளவர், அந்த காலிஃபிளவர் கூட வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், அது மேல வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. என்ன மசாலா பாத்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கு மேல வந்து உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த தோசை மாவோட கரைச்சு அப்படியே தோசை மாதிரி பண்றாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, என்னடா இவங்க கோபின்னு சொல்றாங்களே அது வந்து நல்லா மேஷப் பண்ணி தான் பண்ணுவாங்களா? ஏன்னா மேஷப் பண்ணி பண்ணாதான் வந்து அந்த மாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும். பட் இவங்க மேஷப் பண்ணாம அப்படியே ராவா போடும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா அந்த தோசை வந்து ரெடி ஆன பிறகு அந்த தோசை மேல வந்து உங்க கோபி அந்த மசாலாவை போட்டு அழகா வந்து மடிச்சு ஒரு 2 டிஃபரெண்ட் சட்னி ஒரு சாம்பாரோட கொடுக்குறாங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பைசிலாம் இல்ல, ஸ்பைஸே இல்லாமலும் இல்ல, நியூட்ரலா இருக்கு. இந்த யாராச்சும் வந்து எனக்கு லைட்டா காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? ஸோ அவங்க வந்து இந்த தோசை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வருதுன்னா, இந்த நார்த் இந்தியன்ல வந்து இந்த ரொட்டி எல்லாம் சாப்பிடும் தெரியுமா, அதுக்கு வந்து இந்த சைட்ல வந்து சப்ஜி எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, போட்டு ஆலூட டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட் வருதுங்க. ஏன்னா நார்மலா வந்து நம்ம கோபியை சாப்பிடும்போது ஆலு டேஸ்ட் வருது ரொம்ப ரேரு. பட் ஆனால் இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து இங்க நம்ம சொன்னாங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட சாய்ஸ் என்னன்னா இது கூட வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி கோபி தோசை டேஸ்ட் ஆஹா ஓஹோ தான். ஏன்னா வந்து இது பாத்தீங்கன்னா ஸ்பைசியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய தட்டுக்கடையில ரோட் சைட்ல எல்லாம் சாப்பிடும். ஒரு சில கடையில தான் அந்த ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கடையில வந்து ஸ்பைசினஸ் நான் சொன்ன மாதிரி ஆஹா ஓஹோ பேஸ் தான். சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா வந்து கோபி தோசை சாப்பிடணும்னா இந்த கடைக்கு தான் வந்து சாப்பிடணும். சொல்லுங்க, அடுத்ததான் என்ன பண்ணி காமிக்க போறீங்க? சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தோசை சார். தக்காளி தோசை. சார் நீங்க கேட்ட தக்காளி தோசை நான் சொல்றத விட நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். டயலாக கட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சொன்ன சிம்பிளா வந்து தோசை கையில கொடுத்து சாப்பிட சொல்லி. பாத்தீங்கன்னா வந்து இந்த தக்காளி தோசை இருந்தாலும் வந்து நான் விட மாட்டேன். நேர்களுக்காக நீங்க சொல்றீங்க இந்த தக்காளி தோசை பண்ணறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் சேர்ப்பீங்க? ஓகே சார். சார் தக்காளி, வெங்காயம், அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற விலையில வெங்காயத்தையும் சேர்க்கறாங்க. ரொம்ப தாராள மனசுங்க. வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, மல்லி, அடுத்து மசாலா ஐட்டம் சாதாரண சில்லி மசாலா, அது மஞ்சள் பொடி மசாலா, அடுத்து இது என்ன சொல்றது இது இவர் பாத்தீங்கன்னா தோசையில நிறைய வகை இருக்குங்களா. ஸோ அந்த மசாலாலாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த மசாலாலாம் வந்து டக்குன்னு சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இதுக்கும் நீங்க அதே மாதிரி தான் சாம்பார் சட்னி கொடுப்பீங்க? ஆமா சார், அதே மாதிரி. எல்லா தோசைக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி. இந்த புதினா சட்னி இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்க. நம்ம புதினா சட்னி எல்லாம் உண்டு சார். ஓகே. ஆமா. ஏன்னா இப்ப தக்காளின்னு சொல்லும்போது இது வந்து கொஞ்சம் திதிப்பா இருக்கும். இந்த தோசைக்கு வந்து மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு சார். ஏற்கனவே கொஞ்சம் பொடி போட்டு தான் கொடுப்போம் சார். ஏற்கனவே உள்ள பொடி போட்டு தான் கொடுப்போம். சூப்பர். பாத்தீங்கன்னா இவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நார்மலா வந்து ஒரு தக்காளி தோசையில வந்து வெங்காயம் ஆட் பண்றது ரொம்ப நார்மல் தான். ஏன்னா தக்காளி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பொட்டேட்டோ மசாலா எடுத்துக்கிட்டா கூட அந்த மசாலால தக்காளியும் இருக்கும், கருவேப்பிலையும் இருக்கும், அது மட்டும் வெங்காயமும் இருக்கும். பட் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு தோசை மாவுல வந்து தக்காளி எப்படி நல்லா பொடி பண்ணிடுவீங்களா? நல்லா மேஷ் பண்ணிடுவீங்களா? தக்காளி நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சுவீங்களா? கட் பண்ணி இல்ல சார், மிக்ஸில இல்ல, நைஸா கட் பண்ணி அப்படியே இதுல போட்டு வதக்கிடுவோம் சார். சூப்பரா கடாயில போட்டு வதக்கிடுவோம். கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த தக்காளியோட ஃப்ளேவர் தெரியும். சூப்பரா வதக்கிடுவோம். நான் வேற மாதிரி யோசிச்சேன். தக்காளி தோசை நினைக்கும் போது தக்காளி ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு மாவோட கலந்து அப்படியே அடிச்சு விடுவாங்கன்னு பார்த்து இவங்க எப்படி அடிச்சு விட்டாங்க. ஸோ பாண்டிச்சேரி எப்படி போனேன், OMRலயே போனோம், ஈசிஆர்லயே போனோம், டெஸ்டினேஷன் ஒண்ணுங்கிற மாதிரி தான். ஸோ சூப்பரா தோசை கொடுத்துருக்காங்க. ஒரு தோசை பண்ணும்போது அதோட பிரசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வாழை இலை வச்சு கொடுக்குறீங்க. நார்மலா இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பீங்க? ஆமா சார், நார்மலா வாழை இலை தான் சார். வாழை இலை மேல வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து தனி இதுதான். என்னதான் வந்து இந்தியால வந்து நார்த்ல வந்து பானிபூரி தாய்பூரி ஃபேமஸ்னாலும் சவுத்ல வந்தாங்கன்னா இட்லி சாம்பார்ல தோசைன்னு தான் சொல்லுவாங்க.
சரி நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டரோட ஃபேமஸான தக்காளி தோசை கையில இருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கிற கார்த்திக் டிஃபன் சென்டரோட 2வது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் டிஷ் என் கையில தக்காளி தோசை இருக்கு. தம்பி என்ன சொன்னா தக்காளி தோசையா? ஆமாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த காய்கறியும் விட்டு வைக்கிறதுல கால போற போக்குல பாத்தீங்கன்னா ஈவன் ஃப்ரூட்ஸ்ல வந்து கூட தோசை போடுவாங்க. ஏன்னா தோசையிலே வந்து இவ்வளவு வெரைட்டி இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இருந்தா நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நம்ம தட்டுக்கடையில. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா தோசைலங்கிறது இவ்வளவு பெரிய வெரைட்டி ரொம்ப இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. தக்காளி தோசை, இந்த தக்காளி தோசை வந்து பார்க்காதவங்க இதை எப்படி பண்ணாங்கன்னு சீக்கிரமா சொல்ற இன்கிரீடியன்ஸ் கேளுங்க. தக்காளி எடுத்துக்கிட்டாங்க, கூடவே வந்து வெங்காயம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பெப்பர், அப்புறம் மசாலா ஐட்டம். எல்லாத்துலயும் மசாலா ஆட் பண்றாங்க. லைஃப்ல வந்து மசாலா இருந்தா தாங்க லைஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா கிக்கா இருக்கும். ஸோ மசாலான்னு சொல்லும் போது கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்றாங்க. அது கூட வந்து பெப்பர் அப்புறம் ஆயில் ஆட் பண்ணாங்க. பண்ணி முடிச்சு நீங்க நினைக்கலாம் இது வந்து தக்காளின்னு சொல்றாங்களே, இது எப்படி பண்றாங்க? நார்மலா வந்து தக்காளின்னு சொல்லும் போது இதை வந்து மிக்சியில போட்டு அடைச்சு அப்படியே மாவோட கலந்து கொடுக்குறாங்களா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா அதுவும் சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த தக்காளியோட எசன்ஸ் இருக்கிறதுனால டேஸ்ட் கிடைக்கும். இந்த இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா தக்காளி அப்படியே ராவா கட் பண்ணி கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி அது கூட வந்து வெங்காயத்தை சேர்த்து அழகா வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி இந்த மசாலா மேல வந்து அழகா வந்து எண்ணெயை ஊத்தி அப்படியே முறுமுறுன்னு கொடுக்குறாங்க. இது கூட வந்து 2 டிஃப்ரெண்ட் சட்னி, இது கூட வந்து ஒரு சாம்பார். இது சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஊறுது வாய், இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது தப்பு தான். பட் ஆனாலும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கும் தெரியும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த வெங்காயமும் டொமேட்டோவும் சேரும்போது நார்மலா வந்து இது வந்து இந்த சாண்ட்விச்சுக்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். காரம் சொல்லும் போது ஒரு சில பேருக்கு தான் காரம் பிடிக்கும். ஸோ இது ஸ்வீட்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா நான் தக்காளி வந்து யூஸ்வலாக வந்து எடுக்கவே மாட்டேன். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அந்த தக்காளி அது ரொம்ப ஃப்ரை பண்ணாம ஒரு நியூட்ரலா ஃப்ரை பண்ணி அழகா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சான்ஸ் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தக்காளி தோசை சாப்பிட்டோம். நான் முதல்ல தக்காளியெல்லாம் வந்து நான் பேருக்கு தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் உண்மையிலேயே சாப்பிடவே மாட்டேங்க. உண்மையை சொல்லணும்னா தக்காளி ஜூஸ் கூட எனக்கு பிடிக்காது. ஆனா இங்க வந்து சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது தக்காளி வந்து சீரியஸா ஒரு நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சூப்பரா சொல்லி. ஸோ தோசை வந்து எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்க எங்களுக்கு ஒரு தடவை பண்ணுங்க. என்ன மாய மந்திரமோ தெரியல, பரவாயில்ல, ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்காரு. இப்போ தெரியுது தோசையில இருக்கிற பவர் வந்து கோல்டா மாறிடுச்சுன்னு சொல்லி. சொல்லுங்க, அடுத்தது என்ன தோசை பண்ணி? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி தோசை. பட்டாணி தோசை எந்த காய்கறியும் நீங்க விட்டு விடுறது இல்ல? எல்லா காய்கறியும் கோயம்பேட்ல இருந்து போய் வாங்கிட்டு வந்து எல்லா இதுலயும் தோசை பண்ணுவாங்க. தோசை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன பட்டாணி தோசை, நீங்க கேட்ட பட்டாணி தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சார். இருந்தாலும் நான் இவரை விட போறது இல்லை. இந்த எபிசோட்ல வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட வந்து என்னன்னா மசாலா ஆட் பண்றாங்க கேட்டேன். ஏன்னா வந்து நிறைய தோசை இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லஞ்ச் போடுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றீங்க? ஆமா சார், இதுல அந்த கரம் மசாலா, தக்காளி தக்காளி மசாலா பாத்தீங்கன்னா கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, மல்லிப்பொடி, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கமகமன்னு மணக்கும் சார். நீங்க ஏதாச்சும் ஒரு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பட்டாணி தோசை நான் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? நான் இல்ல, நீங்க. ஹீரோயின் சொல்லும் போது எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. சொல்லுங்க, எந்த ஹீரோயின்? நயன்தாரா சார். ஒரு பட்டாணி தோசைக்காக நயன்தாராவை கூட்டிட்டு வந்தோம். ரொம்ப கேட்டுதான். இருந்தாலும் அந்த பட்டாணி தோசை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், வாங்க பார்க்கலாம். இப்போ என் கையில என்ன தோசை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டாணி தோசை. தம்பி என்ன சொல்ற, பட்டாணி தோசை? ஆமாங்க, பட்டாணி தோசை தான் என் கையில இருக்கு. பட்டாணி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? நார்மலா வந்து இந்த ஜிம்முக்கு போறவங்களா காலையில வந்து இந்த பச்சை பயிர் இல்ல பச்சை பட்டாணி சாப்பிட்டு உடம்பு தேத்துவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த சப்பாத்தி, ரோட்டி, அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து என்ன வெஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதோட பட்டாணியை ஆட் பண்ணி அதை ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. பட் ஆனா வந்து தோசையில பட்டாணி ஆட் பண்ணாங்களா கேட்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதை எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்க்காதவங்க சீக்கிரமா பாருங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். அதே மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா பட்டாணி ஆட் பண்றாங்க, இது கூட வந்து வெங்காயம், தக்காளி ஆட் பண்றாங்க. இதுக்கு மேல வந்து என்ன ஆட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா பெப்பர், அதுக்கு மேல வந்து இந்த கரம் மசாலா பிளஸ் அடிஷனலா இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த மசாலா எல்லாமே இவங்களே தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு ஹைலைட், ஒரு சில மசாலா பெப்பர்ஸ்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். பட் ஆனா இங்க வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணும்போது
மிஷினில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக நீங்கள் தோசைன்னு சொல்லும்போது பிளேட் மேலே தான் வச்சு கொடுப்பாங்கல்ல, பிளேட் மேலே வந்து கவரை வச்சு தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா பிளேட் மேலே வந்து வாழை இலையை வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா வாழை இலை வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம கார்த்திக் டிஃபன் சென்டரோட ஃபேமஸான பட்டாணி தோசை சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வாங்க பார்க்கலாம். இந்த சென்னா சாப்பிடுவோம் தெரியுமா? சென்னா வந்து ரொம்ப கிரேவி இல்லாமல் செமி கிரேவியாக இருக்கும் தெரியுமா? அது வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாண்ட்விச்லலாம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்லாம் சென்னாவில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. இது வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப ஓர திட்டிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். உண்மையிலேயே பட்டாணி தோசை சான்ஸே இல்லைங்க. ஒரு தடவை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன், என்னை யாருமே தடுக்க முடியாது. ஏதோ ஒரு டைலாக் சொல்லணும் தான் அதுக்குள்ளே டைலாக் மாடிஃபை பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டாணி தோசை சூப்பராக. ஓகே, அதாச்சும் ரொம்ப ஸ்பைசியாக இல்லாட்டியும் இப்போ எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம் ஸ்வீட்டாக வேணாம் நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான தோசை. சொல்லுங்க, அடுத்தது என்ன தோசை பண்ணி காமிச்சு அசத்த போகிறேன். அப்புறம் பட்டர் பொடி தோசை சார். பட்டர் பொடி தோசை? ஆமா சார். பொடி பட்டர் பொடி தோசை. பட்டர் பொடி தோசை. ஓகே, பட்டர் பொடி தோசை தான் பட்டர் பொடி தோசை பட்டர் பொடி தோசைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், பொடி தோசை வித் பட்டர் பொடி தோசை. அதனால பட்டர் பொடி தோசை. ஆமா சார். அந்த பொடிங்கறீங்க, அந்த பொடியில அப்படி பெரிய என்னதான் ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார்? அது நம்மளுடைய நேச்சுரல் தயாரிப்பு சார். நம்ம அம்மா தயார் பண்ணா எப்படி இருக்கும் பொடி, அந்த மாதிரி சார் அது. ஓகேங்களா? எதையும் மிகைப்படுத்தி நல்லா நல்லா சூப்பரா இருக்குங்க சார். அதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு சார். அம்மான்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா சென்னை வந்து இப்போ கால போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ஃபார் சேஞ்ச் பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆந்திரால இருந்து சரி, கர்நாடகால இருந்து சரி, கேரளாலும் சரி, நார்த்ல இருந்து இங்க வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நீங்க போகிறீங்க. ஆமா சார், கண்டிப்பா பெரிய விஷயம். கண்டிப்பா சார், எந்த இதுவுமே மிகைப்படுத்தி இருக்காது. எல்லாம் யதார்த்தமான ஹோம்லி டேஸ்ட். சூப்பர். அதனாலதான் 20 வருஷம் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு, ஒரு இதயத்திலேயே இடத்த. ஆமா கண்டிப்பா. தோசை வந்து கையில பண்ணாலும் சர்வ் பண்ணுறது நெஞ்சோட பண்றீங்க. ஆமா சார். எவ்வளவு பெரிய விஷயம் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா. இந்த பட்டர் பொடி தோசைக்கு இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கா? இந்த மாதிரியான ஹிஸ்டரி வந்து நம்ம கண்டிப்பா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஷாப் வந்து ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பா அந்த ஷாப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கண்டிப்பா அந்த ஷாப்க்கு வாங்க. அதுக்கு முன்னாடி இவர் சொல்ற இந்த பட்டர் பொடி தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சார் பட்டர் பொடி தோசை சூடா ஆவி பறக்க இருக்கு சார், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி கரெக்டா முதல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தோசையில வந்து ஒரு கையில கொஸ்டின் கேட்டுக்கிட்டு என்னென்ன மசாலான்னு. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு அப்படியே டக்குன்னு நம்ம ரிவரை திறந்து விட்டா அருவியிலேருந்து தண்ணி வரும் தெரியுமா, கடமுட சொம்ப உருட்டி விட்ட மாதிரி. அந்த மாதிரி டக்குன்னு சொல்லுங்க என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணோம்னு. மசாலா இதுல பொடி தான் சார். பொடி நம்ம சில்லி பொடி, உளுந்து அடுத்து இந்த இது சார் வேற அந்த மாதிரி இந்த உளுந்து இதுதான் சார். உலகம் எந்த மாதிரி இருக்கும்? பட்டர் போட்டு நெக்ஸ்ட் வந்து பொடி தூவுறது சார். பொடி தூவுறது. ஆமா ஆமா. ஓகே, இந்த தோசை வந்து உண்மையிலே அப்படி ஃபேமஸா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வாங்க பார்க்கலாம். கார்த்திக் டிஃபன் சென்டரோட 20 years ஆன ஃபேமஸான சிக்னேச்சர் தோசை என்ன தோசைன்னு கேட்டீங்கன்னா பட்டர் பொடி தோசை. இந்த தோசைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா மாவு எடுத்துக்கிறாங்க. இந்த மாவு இவங்களே தான் ஓனா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அந்த மாவு எடுத்து முடிச்சு அதுக்கு மேல வந்து இந்த பட்டர் வந்து நார்மலா நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் வாங்குவோம். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து யார் பட்டர்லாம் வந்து நேச்சுரலா வந்து கிரியேட் பண்ணாங்க சொல்லுங்க. பட் ஆனால் இவங்க வந்து பட்டர் வந்து நேச்சுரலா வந்து தயாரிச்சு அந்த பட்டர் வந்து இந்த தோசை மேல வந்து அப்படியே தாராளமா ஊத்துறாங்க. ஊத்திட்டு வந்து இந்த பட்டர் பொடி தோசைன்னு இருக்குல்ல, பொடின்னு சொல்லும் போது இவங்களோட ஃபேமஸ் எஸ்டாப்ளிஷிங்கான பொடி. அந்த பொடி வந்து மேல வந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்படியே தூவுறாங்க. தூவி முடிச்சு கையில கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தோசை சாப்பிட்றதுக்காகவே இந்த கடைக்கு வந்து தனி கூட்டம் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்ல ஒரு ஆச்சரியம் இல்லை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த கடை வந்து எப்பவுமே ரொம்ப ரஷ்யா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இந்த ஸ்கூல் பசங்க வருவாங்க. ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ காலையில பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு போறவங்கலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும்னா இங்க முடிச்சு போவாங்க. ஏன்னா ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப எக்கனாமி தான். ஸோ இந்த தோசைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சட்னிஸ் ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது பார்க்கும்போது நார்மலாக வந்து பிளெயின் தோசை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப முறுமுறுன்னு இருக்கு. பட்டர் வந்து ஸ்மெல்லு தூக்குதுங்க, சான்ஸே இல்லை.
எக்ஸாட்டிக். நம்ம சூடா மசால் தோசை சாப்பிடும்போது அந்த மசால் தோசையை முறுமுறுன்னு இருக்கும்போது அதை கட் பண்ணிட்டு நம்ம சாம்பார்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு கிரன்ச்சி கைண்ட் ஆஃப் டேஸ்ட் வரும் தெரியுமா? அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அதான் வந்து தமிழ் தோசையோட சிக்னேச்சர் மூவ்னே சொல்லலாம். அதோட வந்து மேல பட்டர் பிளஸ் அதோட பொடியை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா பொடின்னு சொல்லும்போது கண்டிப்பா காரம் இருக்கும். காரங்கிறது ரொம்ப ஓவர் காரம்லாம் இல்ல, ஒரு மீடியம் லெவல் காரம் தான். சின்ன பசங்களும் சாப்பிடலாம் ரொம்ப. ஏன்னா மிளகா பொடி தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது இந்த இதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா நீங்க அண்ணா நகர் வந்தீங்கன்னா இங்க கார்த்திக் டிஃபன் சென்டர் வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டிஃபன் இங்க இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெஜிடேரியன் லவர்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் ஃபீஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா 100% பியோர் வெஜிடேரியன். அது மட்டும் இல்லாம அண்ணா நகர்ல வந்து இது வந்து ஒரு பிரான்ச்னா இன்னொரு 3 பிரான்ச்சஸ் வேற வேற லொகேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ அண்ணா நகர்ல நீங்க எங்க போனீங்களாலும் எங்கேயா இருந்தாலும் கார்த்திக் டிஃபன் சென்டர் எங்கதான் இருக்குன்னு கேட்டீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் சாட்டர்டே மார்னிங் 11:30 நம்ம பெப்பர்ஸ் டிவியை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்டர் ஃப்ரை வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதி வியூவர்ஸ் வந்து உங்களோட ரிவ்யூஸ் வந்து எங்க ஃபேஸ்புக்ல வந்து பெப்பர்ஸ் டிவி பேஜ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உங்க ஏரியா ஃபேமஸான தட்டுக்கடை இருக்கா, அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்க எப்போ வருவோம் எப்படி வருவோம்னு சொல்லவே மாட்டோம். பட் ஆனா உங்க தட்டுக்கடையை பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்க ஒரு நாள் தான்னு வந்து நிற்போம். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் இன்னொரு தட்டுக்கடையோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is your Karthik signing off.